அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஈசு, அம்மா தான் இவங்கள வீட்டை விட்டு திருத்திட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க இங்க வந்திருக்காங்க? தெரியல சின்னையா. ஒருவேளை நம்ம புல்லட் குமார் கொலையை பத்தி விசாரிக்க கிளம்புனதை பத்தி இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சோ? இருந்தாலும் இருக்கும். எனக்காக அத்தை கொலைப்பள்ளியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவாங்க, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவேன்னு இவங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது இவங்களுக்கு கண்டிப்பா பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அதான் என்ன ஏதுன்னு ஆழம் பார்க்க வந்திருக்காங்க. ஆமா ஈசு, நீ சொல்றது சின்னையா, புல்லட் குமார் கேஸ்ல நாம இவங்கள சந்தேகப்படுறது இவங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்லட்டும். சரி ஈசு. அம்மா, மொத்த குடும்பமும் பேய பார்த்த மாதிரி உன்னை பார்த்த ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? என்னம்மா நீ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்ன. சும்மா சொன்னா இப்படி கோச்சுக்கிறிய நீ? சரி சரி, நீ போய் பேசு. நில்லுங்க. என் அத்தை தான் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? என் அண்ணி வீட்டை விட்டு தான் அனுப்புனாங்க. ஆனா நீ அவங்கள ஜெயிலுக்கே அனுப்பிட்ட. என்ன தடுக்க நீ யாரு? நான் உள்ள வருவேன். என் அத்தையோட பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிங்க, நீங்க இருப்பீங்க, உங்க கால் இருக்காது. அம்மா, காலை வெளியே வைமா. ஏய், உன்னுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. அம்மா வந்துருமா. அம்மா வா வா. விடு திவ்யா. ஈசு, அத்தை பயந்துட்டாங்க, சும்மா வெளியே வீராப்பு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சின்னையா, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சக்தி சார், இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நீங்களே கேட்டு அனுப்பி வைங்க சார். நினைச்சதுப்பு யோசிக்கிற? ஈஸ்வரி சொன்னது சரிதான். இங்க வரு, அம்மா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த அத்தை வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு வெறி கொண்டு வந்தா மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் நீயே பேசி அனுப்பிரு சித்தப்பு. நானா? ஆமா சித்தப்பு, நீயே தான். நீதான் இப்ப இந்த வீட்டோட தற்காலிக தலைவன். அதனால மீசியை நல்லா முறுக்கிக்கிட்டு போ சித்தப்பு. டே அழகு, இதுக்குத்தான் ஆசைப்பட்ட? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கத்தாண்டா நானும் ஆசைப்பட்டேன். ஓ அம்மா ஜெயில இருக்கிற இந்த நேரத்துல நான் தான் இந்த குடும்பத்தோட தற்காலிக தலைவன்னு சொன்ன பாரு. இது ஒண்ணு போதும். கூடிய சீக்கிரத்துல நான் இந்த குடும்பத்தோட நிரந்தர தலைவனாக போறேன். அதுக்கப்புறம் நான் ஆட போற ஆட்டத்தை மட்டும் பாரு. ஏங்க, மீசை முறுக்கிட்டு போங்கன்னு சொன்னா மீசை முறுக்கிட்டு இங்கே நிக்கிறீங்க. போங்க.
ஆமா தம்பி, கிரிஜா வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கா. இவளை முதல்ல விரட்டி அடிங்க. இங்க பாரு கிரிஜா, அனாவசியமா பிரச்சனை பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் எதுக்கு கிளம்பணும்? நான் ஒண்ணு இங்க பிரச்சனை பண்ண வரல. என்ன வேற எதுக்கு வந்திருக்க? என் அண்ணி ஜெயில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் மனசு கேட்காம என்னாச்சோ ஏதாச்சோன்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அதான் பார்த்தாச்சுல, முதல்ல கிளம்பு. ஏன் நான் உள்ள வரக்கூடாதா? வந்தா என்ன பிரச்சனை உனக்கு? ஈஸ்வரி சொன்னது உனக்கு புரியலையா? அண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அண்ணியோட அனுமதியும் சம்மதமும் வேணும். ஓஹோ, அப்படியா? ஆமா, எதுவா இருந்தாலும் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறோம். அவங்க வந்து கூப்பிட்டா மகராசியா வா. இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம முதல்ல கிளம்பு. ஓஹோ, எல்லாரும் ஒண்ணு கூடி கும்மி அடிச்சா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பழைய வசனம் தான் இப்ப சொன்னா பொருத்தமா இருக்கும்னு சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எதிரியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டு விருந்து வச்ச ரத்னவேல் பாண்டியன் வீடு இது. ஏதோ சின்ன மனஸ்தாபத்திலையும் கோபத்திலையும் அண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அதுக்காக எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் செத்தா வாழ்ந்தா சம்மந்தம் இல்லைன்னு சொல்வீங்களா? ஏய் ஈஸ்வரி, உனக்கு உண்மையிலேயே தில்லு தைரியம்லாம் இருந்தா என்கிட்ட வா. என்கிட்ட வந்து நேரடியா மோதி பாரு, பேசி பாரு.